வணக்கம் நண்பர்களே. காலையில் எந்திரிச்சது சூரியனுக்கு வணக்கத்தை போட்டுட்டு டெய்லி பண்ணுற ஸ்ட்ரெச்சை போட்டுட்டு ஃப்ரீயாக கிடைக்கிற விட்டமின் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். கீழே போய் வண்டி கவரை எடுத்தா அங்கே 2 பேர் பிச்சுக்கோன்னு ஓடிட்டாங்க. சாரிடா பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு மேலே போனால் அங்கே லட்டு நொண்டிட்டு இருந்தான். லட்டுக்கு இந்த ஏரியாவில் மோசம் அதிகம் தான். ஏடா கூடமா எங்கேயாவது பிடி வாங்கிட்டு வந்துடுவான். அங்கே ஓடினவங்க அடுத்த வண்டியில் ஏறி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்ம குட்டி பையனை போய் பார்க்கலான்னு உள்ளே போனால் பத்திரமா கொசுவலை போட்டு படுக்க வச்சிருந்தாங்க. எழுப்பி விட்டுட்டு வீட்டில் திட்டையும் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு கிளம்பலான்னு பார்த்தா வெங்காயத்தை கொடுத்து விட்டுடான்ட்டாங்க. வெங்காயத்தை விட்டுட்டு ராகி ரொட்டியை சுட்டுட்டு தட்டில் போட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். எங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான். இன்னைக்கு 3வது தடுப்பூசி போடணும் குட்டி பையனுக்கு. உங்கள் வீட்டில் குட்டிஸ் இருந்தால் போட வேண்டிய தடுப்பூசியை கரெக்டாக போட்டுருங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் ஜாலியாக படுத்துட்டு இருந்தான் நம்ம குட்டி பையன். தூக்கிட்டு போய் நறுக்குன்னு 3 ஊசியை போட்டு கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து தாளாட்டி சீராட்டி தூங்க வச்சிட்டோம். தள்ளி போடுற விஷயத்தில் முதல்ல இருந்த முடித்திருத்தல் வேலை இன்னைக்கு பண்ணிடலான்ட்டு பக்கத்தில் இருந்த புது பார்பர் ஷாப்புக்கு போனேன். நான் எதுக்கு அங்கே போனேன்னா கூப்பன் இருந்துச்சு. அதுதான். கண்ணாடியை கழட்டிட்டு உட்காந்துட்டா ஒரே பிளர்ரு. சரி எப்படியோ வெட்டு நல்லா இருந்தால் சரிதான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். நல்லா தான் வெட்டியிருந்தாரு. முடியை வெட்டிட்டு வீட்டுக்கு போய் குளியில போட்டுட்டு நைட்டு பையனுக்கு பேம்பர்ஸை போட்டுட்டு இன்னைக்கு நாளை சிறப்பாக முடிச்சாச்சு. நன்றி நண்பர்களே, நாளை சந்திப்போம்.